ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இ காமர்ஸ் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெமோ பர்பஸ்க்காக பண்ணியிருக்கிறது. ஸோ இது எக்ஸாக்டாக இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு இல்லை உங்களோட ஷாப்புக்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே மெயின்லி கொடுத்துருப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, கீழே வந்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு நல்ல சேல்ஸ் ஆகிறது இந்த இடத்துல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேட்டகரிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டாக அந்த இடத்துல கேட்டகரிஸ்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்துடும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணுறேன்னு வைங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸோட ஃபோட்டோஸ் வந்துடும். சேம் லைக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்துடும், எத்தனை குவான்டிட்டி. ஸோ அது இல்லாமல் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனு அது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ஓகேவா. அது இல்லாமல் கீழே வந்து ப்ராடக்ட்ஸ் லிஸ்டிங் ஆகும், அது இல்லாமல் ரிவ்யூவும் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் நீங்கள் வந்து இப்போது பை நவ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே ஓகே இப்போ நான் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஆட் டு கார்ட்டில் இப்போ நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே போயிட்டு ஓகே ஸோ இதுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து டேரெக்டாகவே இந்த இடத்துல ப்ரொசீட் டு செக் அவுட்னு இருக்கும். ஓகே, ப்ரொசீட் டு செக் அவுட் இருக்கணும். இதில் வந்து நம்ம ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்தா டேரெக்டாக வந்து ஆர்டரும் ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபுல்லி டெமோ பர்பஸுங்கிறனால ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிஸில் எல்லா கேட்டகரிஸுமே ஷோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லைனா பைக் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த கேட்டகரிஸை மட்டும் வச்சு ஸோ அதில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கேட்டகரிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து கேபிள்ஸ் தனியாக, இல்லை அடாப்டர் தனியாக, இல்லை மொபைல் கேஸ் தனியாக, இல்லை ஃபோன்ஸ் தனியாக. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பிராண்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்துட்டு இப்போ நான் வந்து மொபைல் ஷாப்புக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பிராண்டில் வந்து ஐஃபோனு, அதுக்கப்புறம் விவோ, ஓப்போ, இல்லை ரெட்மி, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பிராண்டாகவும் நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல பண்ணும்போது மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு ஓகே வந்து ஐஃபோன் கேட்டகரி ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆஃபர்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இப்போ வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளாஷ் டீல்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே போனோம்னா வந்துட்டு ஸோ இப்போது என்ன வந்து ட்ரெண்டிங்காக நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது மெயின்லி ஷோ ஆகும். இப்போ நான் வந்து அந்த ஐஃபோன் எடுக்கிறேன்னு வைங்களேன். ஸோ ஐஃபோன் 14 Pro Max. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்துட்டு என்ன ப்ரைஸோ நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு வந்து வேணும், இல்லை ப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செப்பரேட்டாக அட்மின் பேனல் இருக்குது, அதையும் நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுதான் வந்து அந்த வெப்சைட்டோட அட்மின் பேனல், அதாவது அந்த வெப்சைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு லாகின், ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து கிளியர் கட்டாக எல்லாமே நீங்கள் வந்து ஷோ ஆகிடும். இன்றைக்கி எத்தனை ஆர்டர் வந்திருக்கு, ஓகேவா, எத்தனை ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எத்தனை பெண்டிங், ஸோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து இதில் மெயின் திங் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வரும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பாப்அப் மாதிரி சவுண்டு வரும். அதாவது இந்த ஆர்டர் இப்போ வந்திருக்கு, இந்த ஆர்டர் ஐடி, ஸோ இந்த ஆர்டர் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாப்அப் மாதிரி வரும். ஸோ இதுலேயே வந்துட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அந்த ஆர்டர் வந்திருக்காங்க, அவங்க அட்ரஸ் என்ன, யார் அவங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிளைண்ட்ஸ் ஆர்டரை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அட்மின் ஆக்சஸ் மூலிமாவே நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்னாலும் கேளுங்க. வந்து இது வந்து ப்ரைஸ் எவ்வளோ, மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10,000 பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு, ஆப்பு ப்ளஸ் வந்துட்டு அட்மின் பேனலோட சேர்த்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸுமே அதிகமாக தான் சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் தான் ரொம்ப லோவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள்.